ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரவுண்ட் காலர் ஃப்ரண்ட் ஓப்பன் ஏலைன் கேதரிங் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துருக்குறேன். ஷோல்டரோட லென்த் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஷோல்டருடைய ஹாஃப் ஆஃப் த லென்த் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக் வித் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாப்போட லென்த்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் 15.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த்து 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் ஒரு 9.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 0.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். காலர் நெக்குக்கு வந்து இந்த ஸ்லோப் கொடுத்தா தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 2 இன்ச்சஸ் நான் நெக் டெப்த் கொடுத்துருக்குறேன். பேக் நெக்குக்கு எந்த டெப்த்தும் நான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பாடி வித் 8.5, அதோட ஒரு 2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓவராலாக நான் ஒரு 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். வெய்ஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 எட்ஜஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ மார்க் பண்ண எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பார்ட்டை விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம நெக் லைனையும் ஓப்பனும் கட் பண்ணுறோம். ஸோ ஸ்லீவ் லென்த் நான் ஒரு 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து ஓவராலாக ஒரு 10.5 கொடுத்துருக்குறேன். ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 எட்ஜையும் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட்டில் நான் ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன் பிளாங்கெட் ஹைட் ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ காலருக்கு 9.5 இன்ச்சஸும் ஹைட் ஒரு 1.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் ஃபேப்ரிக்கில் தையலுக்கு விட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த காலருடைய அப்பர் பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரைட் சைடு இப்போ டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுலேயே ஸோ இப்போ காலருடைய ஒரு ஓப்பன் பார்ட் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. காலருடைய நெக்ஸ்ட் பார்ட்டை இந்த மாதிரி நெக்லைனோட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காலருடைய ஓப்பன் பார்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு காலர் நெக் ரெடி ஆயிடுச்சு. பாட்டம் பார்ட் இப்போ வெயிஸ்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கேதரிங் ஃபுட் யூஸ் பண்ணி கேதர்ஸ் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட கேதரிங் ஃபுட் இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவே சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் எடுத்து வைக்கலாம். அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கட் பண்ணியிருக்கிற ஸ்லீவ் பார்ட்டை ஷோல்டரோட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து பின் பண்ணியிருக்கிற ஸ்லீவ் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இப்போ குர்த்தியோடைய ஸ்லீவ் பார்ட்டில் இருந்து பாட்டம் பார்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.